வணக்கம். கடந்த வாரம் சென்னை 7ஓட ஒரு பகுதி பெரியமேட்டுடைய வரலாறை பார்த்தோம். இப்போ சென்னை 7ஓடைய மற்றொரு பகுதி வேப்பேரியோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. வேப்பேரியோடைய வரலாறு ஒரு ஆர்மீனியருடைய அவருடைய வரலாறிலிருந்து ஆரம்பமாகிறது. கோஜா பெட்ரஸ் உஸ்கன் 18வது நூற்றாண்டில் சென்னையில் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார். அவர் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு மேலே ஏறுற படியெல்லாம் கட்டியவர். அதே போல் அடையார் நதிக்கு மேலே முதல் பாலம், இப்பொழுது பெரிய மறைமலை அடிகள் பாலம் அப்படின்னு இருக்கிறது. அந்த காலத்தில் அதுக்கு மார்மலாங் பிரிட்ஜ் அப்படின்னு சிறிய ஒரு பாலம் கட்டியவரும் இந்த கோஜா பெட்ரஸ் உஸ்கன் அவர்கள்தான். 18வது நூற்றாண்டில் அவருக்கு தனியாக அவர் தொழுகை செய்வதற்காகவே தனியாக ஒரு சர்ச்சை கட்டி கொண்டார். அந்த சர்ச்சுக்கு அருகே ஒரு பெரிய குளம் இருந்ததாகவும் அந்த குளத்தை சுற்றி ஏராளமான வேப்ப மரங்கள் எல்லாம் இருந்ததுனால தான் இந்த இடத்திற்கு வேப்பேரி என்று பெயர் வந்ததாகவும் கூறுகிறார்கள். கோஜா பெட்ரஸ் அவர்கள் தனியாக அவருக்காகவே ஒரு மாதா கோவிலை கட்டி கொண்டார்கள். அவருடைய காலம் முடிந்தவுடனே அவருடைய உடல் இந்த சர்ச்சுக்கு உள்ளே தான் அடக்கம் செய்யப்பட்டது. இப்பொழுதும் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு உள்ளே சென்றீர்களானால் முதல் கல்லே அவருடைய நினைவு கல் தான். அதற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி இந்த சர்ச்சை எடுத்துக்கொண்டு இதை ஒரு புராட்டஸ்டன்ட் சர்ச்சாக மாற்றிவிட்டது. அதற்கு பிறகு இந்த சர்ச் புதுப்பிக்கப்பட்டது. ஜான் லா என்பவர் டிசைன் கொடுத்து கட்டப்பட்ட இந்த சர்ச் சென்ட் மேத்தயாஸ் சர்ச் அப்படிங்கிற பெயரும் கொடுக்கப்பட்டது. இப்பொழுதும் வேப்பேரிக்கு மையமாக இருக்கிறது அந்த சென்ட் மேத்தயாஸ் சர்ச் தான். இந்த சர்ச்சில் ஏராளமாக ஜெர்மன் பாதிரிகள் எல்லாம் பணிபுரிந்திருக்காங்க. உதாரணத்துக்கு குருண்ட்லர், ராட்லர், இவங்களெல்லாம். ராட்லருடைய நினைவாக அந்த இடத்துல ஒரு தெருவே இருக்கிறது, ராட்லர் ஸ்ட்ரீட். அதே போல் ராட்லருக்கு பிறகு வந்தவங்க பிரெய்தாப்ட், அதே போல் ஹண்டர், இவங்களுடைய பெயர்ல எல்லாமும் வேப்பேரியில் பாதைகள் எல்லாம் இருக்குது. ஹண்டர்ஸ் ரோட், பிரெய்தாப்ட் ரோட், அதுக்கு இப்போ பிரெத்தபெட் ஸ்ட்ரீட் அப்படின்னு தமிழில் பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் பழைய பெயர் பிரெய்தாப்ட் தான். இந்த சென்ட் மேத்தயாஸ் சர்ச் இருக்கிற பகுதி ஒரு அமைதியாக இருக்கிற பகுதி. அதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடுகாடு இருக்கிறது. அந்த இடுகாடில் ஏராளமான பழைய ஆங்கிலேயர்கள் நினைவு சின்னங்கள் எல்லாம் இருக்கும். சிறிய குழந்தைகள், பெண்மணிகள் எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு நினைவு கற்கள்லாம் இருக்கும். அதுக்கு நடுவே ஒரு டச் ஆளுநருடைய கல்லும் இருக்குது. ஏன்னா அவர் அவருக்கு உடல்நிலை புலிக்காட்டில் சரியாக இல்லாமல் இருந்ததுனால அவருக்கு சென்னைக்கு இந்த இடத்துல மரணம் அடைந்து விட்டார். அதனால் அவருடைய கல்லும் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த வேப்பேரியில் இந்த சென்ட் மேத்தயாஸ் சர்ச்சை சுற்றி பழமை வாய்ந்த பல பள்ளிக்கூடங்கள். உதாரணத்துக்கு 1716வது ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சென்ட் பால்ஸ் சர்ச், சென்ட் பால்ஸ் ஸ்கூல். அதே போல் 19வது நூற்றாண்டில் மிஸ்ஸஸ் ட்ரூ, ஆனா ட்ரூ அப்படிங்கிற பெண்மணி ஆரம்பித்த பென்டிங்ஸ் பள்ளிக்கூடம், அதுவும் அந்த இடத்துல தான் இருக்கிறது. பென்டிங் ஸ்கூல் என்னவோ 19வது நூற்றாண்டில் தான் தொடக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கும் முன்னாடி 1784வது ஆண்டு தொடக்கப்பட்ட டவ்டன் கோரி ஸ்கூல், அந்த இடத்துக்கே டவ்டன் அப்படின்னுலாம் பெயர் விட்டது. அந்த ஸ்கூல்னால தான் அந்த இடத்துக்கு டவ்டன் அப்படின்னு பெயர். அதே போல் இந்த இடத்துல சிஎல்எஸ் ப்ரெஸ்னு ஒரு அச்சுக்கூடம் உண்டு, கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் சொசைட்டி ப்ரெஸ். சென்னையுடைய முதல் அச்சுக்கூடம் அதுதான். 1761வது வருடம் சொசைட்டி ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் அப்படிங்கிறவங்க ஆரம்பித்து வைத்த அச்சுக்கூடம். நடுவில் அதற்கு டயோசீசன் ப்ரெஸ் என்றும் ஒரு பெயர் இருந்திருக்கிறது. இப்பொழுது அதுக்கு கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் சொசைட்டி ப்ரெஸ் இன்னும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய ப்ரெஸ் இப்போ இல்லை, ஒரு சிறிய ப்ரெஸ்ஸாக அந்த இடத்தில் இருக்கிறது. இந்த வேப்பேரியில் மிக அழகாக இருக்கிற ஒரு பூங்கா ராகவேந்திர ராவ் பூங்கா. இவர் சென்னை மாநகராட்சிக்கு 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் சானிட்டரி இன்ஸ்பெக்டராகவும் டாக்டராகவும் மருத்துவராகவும் இருந்திருக்கிறார். முதல் உலகப் போரின் பொழுது சமீப காலத்தில் எப்படி கோவிட் பேண்டமிக் வந்ததோ அதே போல் அந்த காலத்தில் இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது ஃப்ளூ பேண்டமிக் சென்னை நகரத்தில் பரவியது. அதே போல் பாம்பேயில் பரவியது, கல்கத்தாவில் பரவியது. ஏராளமாக மக்கள் இறந்தார்கள்.
ஆனால் சென்னையில் அந்த அளவு மக்கள் இறக்காமல் பார்த்து அந்த ஃப்ளூவை தடுத்தவர் கே ராகவேந்திர ராவ் அவர்கள்தான். அவருக்கு நினைவாக அந்த இடத்தில் இந்த பூங்கா, அதற்கு இப்பொழுது ராகவேந்திரா பார்க், சென்ட் மத்தையாஸ் சர்ச்சுக்கு எழுத்தப்புறத்தில் இருக்கிறது அந்த பார்க். இந்த வேப்பேரியில் பழைய பெரிய அளவில் கட்டப்பட்ட இல்லங்கள், வரலாறு படைத்த இல்லங்கள் ஏராளமாக இருந்தன. இப்போவும் சிலதெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்க வேண்டுமானா ஜென்ரல் காலின்ஸ் ரோடு அப்படின்னு ஒரு சிறிய சந்து, அதற்கு ஒரு பகுதியில் பார்த்தோமானா செயின்ட் அலோஷியஸ் கான்வென்ட் அண்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆங்கில இராணுவத்தில் ஜென்ரலாக இருந்த ஜென்ரல் காலின்ஸோட வீடு, அதற்கு காட்ஸ் கிரேவ் ஹவுஸ் அப்படின்னு பெயர். அந்த இடத்துல தான் இப்பொழுது செயின்ட் அலோஷியஸ் பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த ஜென்ரல் காலின்ஸ் ரோட்லேருந்து வெளியில் வரதுக்கு முன்னாடி இந்த ரோடை பற்றி ஒன்று சொல்லிடணும். இந்த இடத்துல ஒரு ரெட்டை வளைவு உண்டு, அதற்கு எஸ் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ் வடிவத்தில் இருக்கிற ஒரு வளைவு. அதுக்கு நடுவில் போய் நின்னீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து என்ன வருது, இந்த பக்கத்துலேருந்து என்ன வருதுன்னு ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதுவும் இரவு வேளையில் அந்த இடத்துக்கு போனோனாலே கொஞ்சம் பயம் நம்மளை கவிழ்ந்துடும். அந்த இடத்துல தான் பிரபல லக்ஷ்மிகாந்தன் கொலை 1943 வருடம் நடந்தது. பாருங்கள், எந்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் செஞ்சு அவரை குத்திருக்காங்க பாருங்கள். அந்த ரோட்டில் தான் அது நடந்தது. மறுபடியும் பெரிய இல்லங்களுடைய வரலாறு பார்த்தோமானா இந்த வேப்பேரியில் நியூட்டன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பெரிய வீடு இப்போவும் இருக்குது. ராவ் பகதூர் சரவண பவானந்தம் பிள்ளையோடைய வீடு. அவர் சென்னை நகருக்கு முதல் இந்திய அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனராக இருந்தார். தமிழில் பெரிய பாண்டித்யம் பெற்று பல நூல்கள் எல்லாம் ஏற்றியிருக்கிறார். அவருடைய இல்லம் அந்த நியூட்டன் ஹவுஸ். அதே போல் இந்த ஜெரமியா ரோடு அப்படின்னு ஒரு பகுதி, அங்கே இருந்த ஒரு பெரிய வீடு சில்வன் கார்டன் ஆர் சில்வன் லாட்ஜ். அதோடைய ஓனர் ராவ் சாஹேப் MC மதுரை பிள்ளை. கோலார் கோல்ட்ஃபீல்ட்ஸுக்கு ஆட்படையெல்லாம் அனுப்பி ஒரு பெரிய செல்வந்தராக ஆன MC மதுரை பிள்ளை. அவருக்கு நினைவு சின்னமாக இருக்கிறது தான் டவ்டன் கிளாக் டவர், மணிக்கூண்டு, சென்னை நகரத்தின் முதல் பொது மணிக்கூண்டு. இவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் பின்தங்கிய வகுப்பினராக இருந்தாலும் அதையும் மீறி ஒரு பெரிய செல்வந்தராக ஆகி சென்னையில் ஏராளமாக பொதுப்பணிகளெல்லாம் செய்திருக்கிறார். அதே போல் இதே சமூகத்திலிருந்து வந்தவர் P. வெங்கடாச்சலம். 19வது நூற்றாண்டுடைய கடைசி காலத்திலும் 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்திலும் ஊறுகாய், கறி பவுடர் இதெல்லாம் பெரிய அளவில் செய்து ஏராளமாக யூரோப், ஆஸ்திரேலியா இந்த பகுதிகளெல்லாம் ஏற்றுமதி செய்து பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார். ஒரு காலத்தில் அவருக்கு சென்னை நகரத்தில் 75 இல்லங்கள் இருந்தன. அதை வாடகைக்கு விட்டு வேற ஒரு பெரிய அளவில் பணம் சம்பாதித்தார். ஏராளமான பொது சேவைகளும் செய்திருக்கிறார். P. வெங்கடாச்சலம் இருந்த இடம்தான் ஆட்கின்சன்ஸ் ரோடு. அந்த ஆட்கின்சன்ஸ் ரோடே அவருடைய சொத்து தான். அவருடைய பேரன் மனைவி தான் ஜோதி வெங்கடாச்சலம். அவர்கள் காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபொழுது சென்னை மாகாணத்து மந்திரி அவையில் ஒரு மந்திரியாகவும் இருந்து பிறகு கேரளாவுக்கு ஆளுநராக ஆனார். அவருடைய நினைவில் அந்த ஆட்கின்சன்ஸ் ரோடுக்கு இப்பொழுது ஜோதி வெங்கடாச்சலம் சாலை என்று பெயர். ஆட்கின்சன்ஸ் ரோடு முனையில தான் ஸ்டோ ஹால் அப்படின்னு ஒரு பெரிய பழைய பங்களா இருந்தது. 18வது நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலேயே டென்ட் அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த ஒரு வியாபாரியோட இல்லமாக இருந்தது. இதுவே நாளடைவில் மெட்ராஸ் வாலண்டியர் கார்ட்ஸ், அதாவது பொது மக்களே நகர பாதுகாப்புக்காக ஒன்றாக சேர்ந்து நியமிக்கப்பட்ட ஒரு குழு, அதுக்கு மெட்ராஸ் வாலண்டியர் கார்ட்ஸ் என்று பெயர். அவர்களுடைய அலுவலகமாக 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தது. 1928வது ஆண்டு அப்பொழுது சென்னை நகரத்துக்கு போலீஸ் கமிஷனராக இருந்த சார்ல்ஸ் பேங்க்ஸ் கனிங்கம் என்பவர் இந்த கட்டடத்தை போலீஸின் சார்பில் விலைக்கு வாங்கினார். அதுவே அதற்கு பிறகு டிராஃபிக் கமிஷனருடைய அலுவலகமாக மாறியது. 1964வது வருடம் அப்பொழுது சென்னையில் இருந்த பர்மா ஷெல் என்கிற தனியார் துறை நிறுவனம் இந்த கட்டடத்துக்கு எழுத்தப்புறத்தில் ஒரு பெரிய பூங்காவை தன்னுடைய செலவிலேயே தயார் செய்தது. அதற்கு டிராஃபிக் பார்க் என்று பெயர். சிறுவர்கள்
அந்த இடத்தில் வண்டியை அவர்களுடைய சிறிய வண்டிகளை ஓட்டிக்கொண்டு டிராஃபிக்கோடைய ரூல் எல்லாம் என்ன என்று ஓட்டிக்கொண்டே கற்றுக்கொள்ளலாம். அதாவது டிராஃபிக் லைட் இருக்கும், ரெட் லைட்டில் எப்படி நிற்கணும், எப்படி பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் யாராவது தாண்டி வந்தாங்கன்னா அவங்க வந்து தாண்டி போகலாம், அதே போல் அந்த வெள்ளைக்கோட்டுக்கு தாண்டி வந்து நிற்கக்கூடாது, அதே மாதிரி லேன் ஒரே லேனில் இருக்கணும், அதை தாண்டி தானே ஒரு தனி லேன் ஃபார்ம் பண்ணக்கூடாது, எழுத்தப்புறத்துலேருந்து வரக்கூடாது. அதாவது சென்னையில் இப்போ டிராஃபிக்குங்கிற பேரில் நடக்கிற அத்தனை அதர்மத்தையும் தவிர்க்கிறதுக்காகவே சிருஷ்டி செய்யப்பட்ட ஒரு பூங்கா. இப்போது அந்த மாதிரி பூங்காவால் இருக்கவே முடியாது. ஏன்னா டிராஃபிக் ரூல்னாலே என்னன்னு தெரியாத ஒரு நகரமாக இப்போ விளங்கி கொண்டிருக்கிறது இந்த சென்னை. அதனால 2000க்கு பிறகு அந்த பூங்கா இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது. 2013வது வருடம் அந்த பழைய ஸ்டோ ஹால் இடித்து தள்ளப்பட்டு அந்த இடத்தில் சென்னை நகரத்துடைய போலீஸ் கமிஷனருக்கு ஒரு அலுவலகம் 13 மாடியில் கட்டப்பட்டது. இப்பொழுதும் அதுதான் போலீஸ் கமிஷனரின் அலுவலகம். ஆனால் போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ் ரோடு என்னவோ எக்மோரில் இருக்குது. அதை எக்மோர் பகுதி வரலாறு வரும்பொழுது அப்போ பார்க்கலாம். இந்த இடத்தில் ரித்தர்டன் ரோடு என்று ஒன்று உண்டு. ஜெனரல் ரித்தர்டனுடைய இல்லம் அந்த இடத்தில் இருந்ததுனால அதற்கு ரித்தர்டன் ரோடு என்று பெயர். இந்த ரித்தர்டன் ரோடிலிருந்து பூனமல்லி ஹைரோடுக்கு வரும்பொழுது நேவல் ஹாஸ்பிட்டல் ரோடு அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். நேவல் ஹாஸ்பிட்டல் எதற்காக? 18வது 19வது நூற்றாண்டில் சென்னைக்கு வரும் மாலுமிகள் எல்லாருக்கும் சிகிச்சை செய்வதற்காகவே தனியாக கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. ஆனால் அந்த மருத்துவமனை இப்போ இல்லை. அந்த இடத்துல தான் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சப்ளைஸ் அவங்க மருந்தெல்லாம் விநியோகம் செய்கிற இடமாக இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் அந்த பழைய கட்டடம் அப்படியே இருக்கிறது. அதை இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம். வேப்பேரியில் இருக்கிற மற்றொரு பெரிய பங்களா ஒரு காலத்தில் ராபர்ட் கிளைவோ அவர் மகன் எட்வர்ட் கிளைவோ இருந்த வீடு என்றுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னு தெரியாது. அதுதான் இப்பொழுதும் இருக்கிற YWCA. அது ஒரு பெரிய தோட்டம் அந்த இடத்துல தான் இருக்கிறது. அதே போல் இந்த ஜெனரல் காலின்ஸ் ரோடில் ஒரு பெரிய இல்லம், ராவ் சாஹிப் டிபி ராமசாமி பிள்ளை அப்படிங்கிறவருடைய இல்லம். அவர் தான் திருவொற்றீஸ்வரர் பெயரில் ஒரு பெரிய பக்தி அவருக்கு திருவொற்றீஸ்வரர் மேலே. அவருடைய அந்த கடவுளுடைய பெயர்லேயே டிபி ஹாஸ்பிட்டல் ஒன்று தொண்டையார்பேட்டையில் ஆரம்பித்து இந்த வேப்பேரியில் திருவொற்றீஸ்வரர் ஹைஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடமும் தொடக்கி வைத்தார். பல ஆண்டுகளுக்கு செயல்பட்டு கொண்டு வந்த அந்த பள்ளிக்கூடம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த இடத்தில் தான் இருந்தது. இதெல்லாம் தாண்டி மறுபடியும் வேப்பேரியில் பூனமல்லி ஹைரோடுக்கு வந்த உடனே ஒரு பெரிய விளாகம், அதுதான் பெரியார் திடல். ஒரு காலத்தில் சென்னையுடைய ட்ராம் ஷெட்டாக இருந்தது. 1950களில் ட்ராம் சேவை மூடப்பட்ட பிறகு அந்த பகுதியை ஹெச்டி ராஜா அப்படின்னு ஒரு சுதந்திர வீரர், அதற்கு பிறகு அவர் ஒரு தொழில் அதிபராகவும் இருந்தார். அவர், தந்தை பெரியார் மற்றும் ஜிடி நாயுடு இவர்கள் 3 பேரும் வாங்கி கொண்ட அந்த பகுதி. ஹெச்டி ராஜாவுக்கு சொந்தமாக இருந்த பகுதியில் தான் பிறகு தினத்தந்தி அலுவலகம் வந்தது. ஆனால் பெரியார் அந்த இடத்தில்தான் இருந்து அந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த இடத்திற்கு இப்பொழுதும் பெரியார் திடல் என்று பெயர். அந்த திடலை பராமரித்து கொண்டு வருவது திராவிட கழகம். அவர்களுடைய அலுவலகம் இதே இடத்தில்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் ஏராளமாக கடவுள் தொழுகை, அதாவது சர்ச் ஏராளமாக இருக்கிற பகுதி இந்த வேப்பேரி. அதே போல் கடவுள் என்பவரே கிடையாது என்று கூறிக்கொண்டு இருக்கிற திராவிட கழகமும் இருப்பது அதே இடத்தில்தான். பாருங்கள், வேப்பேரியோட வரலாறு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், இந்த எபிசோடை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையின் வரலாறிலிருந்து ஒரு புது எபிசோடின் வருகிறேன். நன்றி, வணக்கம்.